ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th 12th டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல, ஒரே ஒரு வேலை வாய்ப்புக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்க எந்த வேலை வாய்ப்புக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 58 வயது வரை இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா நேர்காணல் வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் 18,000 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 28 ஜூன் 2024 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இமெயில் மூலிமா அனுப்பலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2ல் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். நேராக கொண்டு போய் சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை இமெயில் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணாலும் சரி, 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் 28 ஜூன் 2024 நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே, அதாவது 28ஆம் தேதி ஜூன் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போச்சுன்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி dd/mm/yyyy அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ், அதாவது டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4வது உங்களுடைய மொபைல் நம்பர். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஒரு நம்பர் நாட் ரீச்சபிளாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ 2 நம்பர் இருந்துச்சுன்னா கம்பல்சரி 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இருந்தாலும் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள். மேபி உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃபாக இருக்கிற சூழ்நிலையில் அவங்க இமெயில் கூட பண்ணலாம். ஸோ அந்த காரணத்துக்காக இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை. இப்போ எக்ஸாம்பிள் நான் 8th அப்படின்னா 8ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க. மெயினாக கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அது தேவை கிடையாது. தமிழ் அப்படிங்கிறத வேணால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ மேபி நீ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எப்போ இருந்து படிச்சிங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு, நான் ஏதாவது ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னவா வேலை செஞ்சீங்க, எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 இடத்துல எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் லைனாக 1 2 3ன்னு போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இல்லை வேறு ஏதாவது இருக்குது, அதை சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன் படித்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன், இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் மற்றும் டேட், இது 2ஐயும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/6/2024 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
எதுக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர்னு சொல்லுவாங்க, அதாவது கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பணியில் இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர் டிகிரி சோசியல் ஒர்க்கில் முடிச்சிருக்கணும். கூடவே அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை வளர்ச்சி இல்லை உளவியல் ஆலோசகர், அதாவது கவுன்சிலிங் சைக்காலஜி இல்லை டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னா 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்க பெண்கள், அதாவது கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எதுவும் சொல்லலை. உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டாக வேறு எங்கேயாவது நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொன்னாங்க. மேலே சொன்ன கேஸ் ஒர்க்கருக்கு வெறும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மினிமம் 12,000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது பன்முக உதவியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் கல்வி தகுதியெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். கூடவே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் கொடுக்கல. 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் 18லேருந்து 35, அதாவது கேஸ் ஒர்க்கருக்கு மட்டும் 18லேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ. ஒன்று நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதுனால சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இமெயில் அனுப்புறதுனால அனுப்பலாம். அப்படி அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/6/2024 மாலை 5 மணிக்குள் நீங்கள் அப்ளை பண்ணணும். 28ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போச்சு அப்படின்னா வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அட்ரஸுக்கு கொண்டு போய் நீங்கள் டைரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலவர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1. இந்த அட்ரஸில் நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, oscnorthchennai@gmail.com. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும் அனுப்பிச்சா போதும். 2ல் ஏதாவது ஒன்று பண்ணினா போதும். லாஸ்ட் டேட் 28/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.